இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், அதே அளவு கடலைப்பருப்பு, அப்புறம் வல்லாரக்கீரை இப்படி இருக்கும். இது வந்து ஞாபக சக்திக்கு, எலும்பு பலத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இது வந்து சிவப்பு மிளகாய் இதுக்கு தேவையானது, ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, இது கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தி. ஸோ பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அப்புறம் அதுக்கு தேவையான அளவு பெருங்காயம், உப்பு, கல்லுப்பு எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து டேஸ்ட்டு. இந்த வல்லாரக்கீரை வந்து நல்ல மெமரி பவருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து இதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மெமரி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பிரெயின் வந்து பூஸ்டப் ஆகும். இது எல்லாத்தையும் நான் வந்து பருப்பு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்ருக்கேன். இதோடு சேர்ந்து இந்த ட்ரை பண்ண வல்லாரக்கீரையும் போட்டுக்கோங்க. இப்போ இது தேவையான கல்லுப்பு போட்டு இதை வந்து மிக்சியில் நம்ம போட்டுக்கலாம். வல்லாரக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடு சாதத்தில் நெய் விட்டு இதை கொஞ்சம் போட்டு கலந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து கொடுக்கலாம், ரொம்ப நல்ல டிஷ்ஷு, இம்யூனிட்டி கூட இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.